மதுவிலக்கு போராட்டம் குறித்து நாஞ்சில் சம்பத் தெரிவித்த கருத்து அரசின் அலட்சிய போக்கை காட்டுவதாக பல்வேறு அரசியல் கட்சிகள் விமர்சித்துள்ளன. இது தொடர்பாக அரசியல் கட்சியினர் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். வெயில்ல மழையில ராத்திரி பகல் எத்தனை இடத்துல மயங்கி கிடந்தேன். பிளட் பிரஷர் வந்து பல்சு குறைஞ்சி எத்தனை இடத்துல நான் நடக்க முடியாம படுத்து கிடந்தேன். எங்கேயாவது என் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டனா யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க, இப்பயும் சொல்றேன். ஆனா தமிழ்நாடு காப்பாற்றப்படணும். பச்சை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய ரோட்ல நடக்க முடியல. அடியேன் 35 வருஷமா அதுக்காக போராடி வரேன். அப்போ இதில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அரசியல் ஆதாயம் இல்லாமல் போராடுகின்ற ஒருவன் ராமதாஸ். மக்களிடம் ஏற்பட்டு வருகிற எழுச்சியை மட்டுப்படுத்தவும் திசை திருப்பவும் தான் வேறு குறைகள் இல்லாதால் இந்த குறையை எழுப்புகிறார்கள் என்ற வாதம் எழுகிறது. இந்த ஒன்று மட்டுமே குறை என்று சொன்னாலும் அந்த குறைக்கு பதிலளிக்கிற பொறுப்பு அந்த கட்சியினருக்கு இருக்கிறது. இந்த அரசாங்கத்திற்கு எதிரான வேற எந்த குறைகளும் எதிர்க்கட்சிகளுக்கு இல்லை. ஆகையால் தான் டாஸ்மாகை கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள் என்று கூறும்பொழுதே ஒரு அலட்சிய போக்கைத்தான் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தமிழகத்தில் நிலவும் பிரச்சனைகள் என்ன என்பது இந்த தமிழக அரசுக்கு தெரியவே இல்லை என்பதுதான் நாம் உணர முடிந்த ஒரு விஷயம். இதை தேர்தல் கட்சிகளினுடைய பிரச்சனையாகவோ அல்லது தேர்தல் அதிகாரத்தை பிடிப்பதற்கான பிரச்சனையாகவோ பார்த்தார்கள் என்றால் அது தவறான ஒரு முடிவுகளைத்தான் அவர்களுக்கு கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆக இங்கு கடந்த 40 ஆண்டுகள் ஆட்சி புரிகின்ற கட்சிகளினுடைய ஒரு தவறான பொருளாதார கொள்கை இதற்கு பின்னணியில் இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம்.